ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. சோயாவில் ஹை புரோட்டீன் இருக்குது. இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், பூரி, பரோட்டா, கர்ட் ரைஸ், ரச சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்ததும் 100 கிராம் சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். வார்ம் ஆகிற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சோயா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வார்ம் ஆனதும் தண்ணியை சேர்த்து 2 முறை அலசி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். சோயாவை 2 முறை அலசறத்தால சோயாவில் வர வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 சிட்டிகை சோம்பு, 1 இன்ச் பட்டை போட்டுக்கலாம். பிறகு 100 கிராம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்க 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து 100 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பிறகு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். பிறகு மிக்சியில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 7 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக் ஆனதும் எடுத்து வச்ச சோயாவை போட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். இதில் உப்பு காரம் சோயாவில் நல்லா ஏறும். அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது கிரேவிக்கு நல்ல திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கினால் சுவையான சோயா கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be happy, friends.